தற்போதைய அண்மை செய்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5ஆம் நாள் அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முக்கிய பொருள் என்னவாக இருக்கிறது? இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருவார் எனவும் முன்னதாக தகவல் வெளியானது. கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த தமிழக சட்டப்பேரவையினுடைய 5ஆம் நாள் கூட்டம் இன்று தினம் கூடியிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு 3வது நாள் கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரம் வினாக்கள் விடைகளுக்கான ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு பிறகு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த கவனஈர்ப்பு தீர்மானம் என்று ஒன்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. வனவிலங்குகளால் விளைநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தினை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சரான பொன்முடி இதற்கு பதிலளிக்க இருக்கிறார். கடந்த 2 நாட்களாகவே கருப்பு சட்டை அணிந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த எதிர்க்கட்சிகள் இன்றைய தினம் கருப்பு சட்டையை தவிர்த்து வெள்ளை ஆடையிலேயே அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் அவர்கள் நேரடி ஒளிபரப்பில் காட்டப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக வருகை தராமல் இருந்தார். இன்றைய தினம் அவருடைய உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய நிலையில அவர் சட்டப்பேரவைக்கு வருவார் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான ஒரு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையில இதனை எதிர்க்கட்சிகள் எழுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே இன்றைய தினம் பல்வேறு பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறும் என்று அவர் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.